இணையாண்ட குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிட கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை. அன்பர்களே, இந்த பதிவிலே ஒருவருடைய சுய ஜாதகத்தில் மேசராசியில் இருக்கக்கூடாத கிரகங்கள் அதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஒரு ஷேர் பண்ணுங்கள், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். மேசம் இது காலபுருஷனுடைய முதல் வீடு. இது செவ்வாயுடைய வீடு. இந்த மேச ராசியில் ஆட்சி பெறும் கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவான். அப்போ இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் தான். அப்போ ஒருவர் மேச ராசியில் பிறந்திருந்தால் செவ்வாய் அங்கே இருப்பது பெரிய பலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் ஒரு வேற ராசி இருந்தாலும் செவ்வாய் அந்த ராசிநாதன் அங்கே ராசியில் ஆட்சி பெறுவது ஒரு பலம். அந்த மேசத்தில் ஒருவருடைய சுய ஜாதகத்தில் 9 நவகிரகங்களில் இருக்கக்கூடாத கிரகங்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல அங்கே சனி பகவான் இருக்கக்கூடாது. மேசராசியில் சனி பகவான் மேசத்தில் நீச்சத்தன்மை அடைகிறார். அப்போ ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் போய் நீச்சமாகும்போது சனியுடைய பலம் அங்கே குறைஞ்சிருது. பொதுவாகவே சனி காலபுருஷனுக்கு 10-11 குடையவன். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். அதே மாதிரி 10ஆம் இடம் தொழில் ஸ்தானம் என்று 11ஆம் இடம் லாபஸ்தானம். அப்போ காலபுருஷனுடைய தொழில் ஸ்தானாதிபதி காலபுருஷனுடைய லாபாதிபதி. அதுதான் ஒருவருடைய ஜாதகத்திலையும் சனி பகவான் கிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பகவான் ஜீவனக்காரகன், ஜீவனத்தை செய்யக்கூடிய, ஜீவனம்னா ஒரு வருமானம் தொழிலை உருவாக்கக்கூடிய கிரகம். அப்போ சனி பகவான் ஜீவனக்காரகன். அவர் மேசராசியில் இருக்கும்போது நீச்சமாகும்போது அங்கே அந்த ஜாதகருக்கு வாழ்நாள் பூரா அவருடைய தொழில் லாபங்களில் ஒரு தோல்வி தடை இருந்துகிட்டே இருக்கும். அது எந்த லக்னம் எந்த ராசியாக பிறந்திருந்தாலும் சனி பகவான் மேசத்தில் நீச்சமாகி ஒரு ஜாதகத்தில் இருக்கும்போது அது அவருக்கு வாழ்நாளில் முன்னேற்ற தடை. சனி ஆயுள் காரகன், அப்போ கர்மகாரகன். ஆயுள் ஸ்தானாதிபதி போய் நீச்சமாக இருக்கும்போது அவர்களுக்கு அது ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்துது. நிறைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களை தடை செய்துங்க. நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கையில் போராடி 40 வயசு 48 வயது வரைக்கும் போராடி பிறகு வாழ்க்கையில் சில முன்னேற்றங்களை அடைகிறார்கள். சிலருக்கு வாழ்நாள் பூராமே முன்னேற்றங்கள் இல்லாமல் போகுது. மேசத்தில் சனி இருக்க பிறந்தவர்கள். அப்போ மேசராசியில் ஒருவர் ஜாதகத்தில் சனி இருக்கக்கூடாது. அந்த சனி இருக்கும்போது அவர்களுக்கு அது வாழ்நாள் துன்பம். சனியுடைய காரகத்துவங்கள் எல்லாம் அவருக்கு பாதிக்கும். சித்தப்பாவ உறவு முறை, அதே மாதிரி தொழில், ஜீவனம், ஆயுள், ஆரோக்கியம், நிம்மதி எல்லாமே அங்கு அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் சனி பகவான் மேசத்தில் இருக்கக்கூடாது. அடுத்து மேச ராசியில் இருக்கக்கூடாத கிரக வரிசையில் புதன் மேசத்தில் இருக்கக்கூடாது. ஒருவர் புதன் மேசத்திலிருந்து பிறக்கும்போது புதன் காலபுருஷனுடைய 6ஆம் அதிபதி. காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி என்றால் 6ஆம் இடம் சத்துருஸ்தானம், 6ஆம் இடம் பகைஸ்தானம், 6ஆம் இடம் கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள், இதையெல்லாம் சொல்லக்கூடிய இடம் 6ஆம் இடம். அப்போ காலபுருஷனுடைய 6ஆம் அதிபதி காலபுருஷ லக்னம் சொல்லக்கூடிய மேசத்தில் போய் நின்று ஒருவர் பிறக்கும்போது வாழ்நாள் பூரா அவர்களுக்கு ஒரு துன்பத்தை அது கொடுத்துட்டே இருக்கு. புதனுடைய காரகத்துவங்கள் கடுமையாக பாதிக்கப்படுது. புதனுடைய காரகத்துவங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பொதுவாக மாமனுடைய கிரகம் புதன். அப்போ மாமனுடைய உறவு முறை கடுமையாக அவர்களுக்கு பாதிக்குது. அதே மாதிரி புதன் கல்விக்கு அதிபதி, வித்யாகாரகன். அப்போ இளமையிலே கல்விக்குண்டான தடை தோல்விகளை அந்த ஜாதகத்துக்கு ஏற்படுத்துது. மேசத்தில் புதன் இருக்கும்போது அங்கே புதன் சமம் அப்படிங்கிற நிலையை தான் அடைகிறாரு. ஆனாலும் கூட அவர் காலபுருஷனுக்கு 6ஆம் அதிபதி என்கிறதுனால அங்கே போய் இருக்கும்போது அந்த புதனுடைய வேலை கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள் இதை ஜாதகருக்கு வாழ்க்கையில் அடைய வைக்குது. ஒருவேளை அவர் மேசராசியாக இருந்துட்டா, கட்டாயம் மேச லக்னமாகவும் மேசராசியாகவும் இருந்துட்டா நிச்சயமாக அது புதன் அங்கே இருப்பது பெரிய பாதிப்பு தான். அடுத்து மேசத்தில் நிற்கக்கூடாத கிரக வரிசைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு அங்கே இருக்கக்கூடாது. ராகுக்கு சொந்த வீடு கிடையாது. ராகு பகவான் எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த தன்மையாக பொறுத்து தான் அந்த ஜாதகருக்கு நன்மை தீமைகளை செய்வார். பொதுவாக பாம்புகளுக்கு வீடு இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ ராகுக்கு இடம் இல்லை அப்படிங்கிறனால மேசத்தில் ராகு இருக்கும்போது செவ்வாய் வீட்டில் ராகு அங்கே பகை அப்படிங்கிற அந்தஸ்தை பெறுகிறாங்க. அப்போ ராகு பகையான வீட்டில் போய் இருக்கும்போது நிறைய ஜாதகருக்கு அந்த ராகு தன் பகையை வெளிப்படுத்துகிறாரு. இதனால் அவர்களுக்கு வாழ்க்கை போராட்டம், கடன், நோய், வழக்கு, எதிரிகள், கெட்ட சம்பவங்கள். இளமையில் ராகு வரும்போது கல்வியை கெடுத்துடுறாரு. அதே மாதிரி ஒரு நல்ல ஒரு
சம்பாதிக்கிற வயசில் ராகு வரும்போது அவர்களுக்கு வந்து நிறைய பாதிப்புகளை, தொழில் வருமானங்களில் தடை, போராட்டத்தை ஏற்படுத்துது. திருமண காலங்களில் ஒருவேளை மேசராசி மேச லக்னமாக இருந்து அங்கு ராகு இருந்தால் அது சர்ப்பதோஷமாக மாறி அவர்களுக்கு வந்து நிறைய திருமண தடை ஏற்படுத்துது. அதே போல் பிற்பகுதி காலங்களில் ராகு வரும்போது ஆரோக்கியத்தை கடுமையாக பாதிக்கிறாரு. அந்த ராகு மேசத்திலிருந்து பகை பெறுவதனால் மேசத்தில் ராகு இல்லாமல் ஒரு ஜாதகத்தில் அமைவது மிக சிறப்பு. அடுத்து மேசத்தில் இருக்கக்கூடாத கிரக வரிசைகளில் பார்த்தீங்கன்னா கேதுவும் அங்கே இருக்கக்கூடாது. கேதுவும் அந்த இடத்துல பகை தான் அடைகிறாரு. இப்போ ராகு கேதுக்கள் அப்படிங்கிற சர்ப்பங்கள் போய் தன் பகை வீட்டில் இருக்கும்போது ஜாதகருக்கு நிறைய துன்பத்தை தருது. அப்போ கேது அங்கே இருக்கும்போது என்ன செய்யும் அப்படின்னா, கேது வந்து நிறைய வாழ்க்கையில் சட்ட சிக்கல் அப்படிங்கிற வழக்கு, நோய் இதை சந்திக்க வைக்குதுங்க. ஜாதகருக்கு ஆரோக்கியத்தை பாதிக்குது. அதே மாதிரி கடன் அப்படிங்கிறத விட வழக்குகளை சந்திக்க வைக்குது. நிறைய சட்ட சிக்கல், வாழ்நாள் பூரா கேஸ், கோர்ட்டு கேஸ்னு அலைஞ்சிட்டு இருக்க வைக்குது. நிறைய பேருக்கு கேது கடுமையான ஆரோக்கியத்தை பாதிக்குது. கண்டறிய முடியாத சில நோய்களை கொடுக்குது. சிக்கலான நரம்பு மண்டலம் சார்ந்த நோய்களை கொடுக்குது. மேசத்தில் கேது இருக்கும்போது அது செவ்வாய் வீடுங்கிறதுனால செவ்வாய் கேது தொடர்பு அங்கே எடுத்துக்கணும். செவ்வாய் கேது தொடர்பு வரும்போது அது வந்து நிறைய திருமண வாழ்க்கை கசப்புகள், அதே மாதிரி இடம், நிலம், வீடு, சொத்துகள் அப்படிங்கிற அந்த மாதிரி விஷயங்களில் நிறைய சிக்கல், பிரச்சனை, வழக்கு, தடை, அதில் சொத்துக்களில் வில்லங்கங்கள், கடனுக்காக சொத்துக்களை இழக்கும் நிலை, இதெல்லாமே ராகு கேதுக்கள் மேசத்தில் இருக்கும்போது நடக்குது. அப்போ மேசத்தில் ராகுவோ கேதுவோ இருக்கும்போது அந்த செவ்வாய் ராகு, செவ்வாய் கேது இணைவை அந்த கிரகம் அங்கே ஏற்படுத்துது. அதே மாதிரி மேசத்தில் வந்து சனி இருந்தால் செவ்வாய் சனி அப்படிங்கிற இணைவை தான் எடுத்துக்கிறணும். அதேமாதிரி மேசத்தில் புதன் இருந்தால் புதன் செவ்வாய் அப்படிங்கிற அந்த இணைவை எடுத்துக்கணும். ஏன்னா அங்கே செவ்வாய் ஆட்சி பெற கிரகம்னால அந்த வீட்டில் மேசராசியில் ஒருவர் ஜாதகத்தில் சனியோ புதனோ ராகுவோ கேதுவோ இல்லாமல் இருப்பது அந்த ஜாதகத்துக்கு பெரிய பலம். மேசத்தில் நிற்கக்கூடாத கிரகங்கள் இது பொது பலன் தான். அவரவர் சுய ஜாதகத்தில் இப்போ மேசம் எத்தனாவது ராசியாக வருது, எத்தனாவது பாவமாக வருதுன்னு வச்சு அங்கே இந்த கிரகங்கள் இருக்கும்போது சில பலன்கள் மாறுபடும். இருந்தாலும் இது வந்து ஒரு 70-80% இந்த மேசராசியில் இந்த கிரகங்கள் இருக்கும்போது ஜாதகருக்கு நிச்சயமாக சில கெடுதல்களை ஏற்படுத்துது. உங்கள் சுய ஜாதகத்தில் அது மாதிரி இந்த கிரகங்கள் சனி, புதன், ராகு கேதுக்கள் மேசத்தில் இருக்க பிறந்தவர்கள் நல்ல அதற்கான இறை வழிபாடுகளை தேர்வு செய்து, முறையான இறை வழிபாடுகளை செய்து, அந்த கிரகத்துடைய தாக்கம், அந்த கிரகத்துடைய தன்மையை சரி செய்து நல்ல அந்த கிரகத்துடைய பலனை சிறப்பாக அடைய நான் வணங்கும் செந்தில் ஆண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை. நன்றி, வணக்கம். சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியாக இருக்கும். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.